பொதுமக்களுக்கு எதிரானவர்கள் என்பது நேற்றைய தினம் மறுபடியும் திருப்பரங்குன்றத்தில் எங்களுக்கு ஆதரவாக, இந்துக்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்த பின்பும் ரகுபதி சொல்கிறார் நாங்கள் மேல்முறையீடு செய்வோம். எல்லாத்துக்கும் மேல் நான் கடுமையான கண்டனத்தை நேற்று நான் சொல்லியிருந்தேன். பிணை எரிக்கிறத விளக்கு ஏற்றுவது கூட ஒப்பிட்டு பேசியது தான் எனது கடுமையான கண்டனத்தை நான் நேற்றே தெரிவித்திருக்கிறேன். இன்று எல்லா அமைச்சர்களும் பதற்றத்தில் இருக்கிறார்கள். சேகர்பாபு அண்ணனுக்கு எங்களை பார்த்தாலே பதற்றம் வந்துடுது, என்னன்னே புரியல எங்களுக்கு. அதனால் எப்படி இந்துக்களுக்கு எதிரானவர்கள்னு இன்றைக்கி காடேஸ்வர சுப்பிரமணிய மரியாதைக்குரிய இந்து முன்னணியின் தலைவர் கைதாகி இருக்கிறார். அவரை குண்டு கட்டாக தூக்கிட்டு போகிறீங்க. ஏன்னா அங்கே ஒரு முருகன் கோயிலை இடிக்க வந்திருக்கிறார்களா கேட்குறேன். 48,000 கோயில்களுக்கான இடங்கள், அதற்கான தங்கம் எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டிருப்பவர்கள், மக்கள் துதித்து கொண்டிருக்கும் ஒரு கோயிலை இப்போது நீங்கள் விளக்கேற்றதுக்கு நாங்கள் உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்த பின்பும் விளக்கேற்ற மறுக்கிறீங்க. ஆனால் நடு இரவு ஒரு கோயிலை இடிக்கிறதுனா உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்துருச்சு, அதனால் கோயிலை இடிக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. பொதுமக்கள் பயபக்தியோடு கும்பிட்டு கொண்டிருக்கும் கோயிலை இடிப்பதற்கு உங்களுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. ஏன்னா இவ்வளவு இடத்தை வைத்திருக்கும் பொழுது ஒன்றிய இடங்களே மக்கள் துதித்து கொண்டிருப்பார்கள், கும்பிட்டு கொண்டிருப்பார்கள். அதனால் திருப்பியும் மக்கள் விரோத ஆட்சி என்பதை ஸ்டாலின் நிரூபித்து கொண்டிருக்கிறார். அது அவருக்கு இதுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்பது எனது கருத்து.